எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அச்சம் காரணமாக தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில், தற்போது புதுச்சேரியில் நிலவக்கூடிய சூழல் எவ்வாறாக இருக்கிறது? வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? போரின் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு ஏற்படும் என நேற்று இரவு முதல் வதந்தி பரவியது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் தொடர்ச்சியாக நள்ளிரவு முதல் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது இருசக்கர வாகனங்கள், கார்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல்களை நிரப்பி வருகின்றனர். இதே நிலைதான் தற்பொழுது வரை தொடர்ந்து வருகிறது. இன்று காலை முதலேயே ஏராளமான இருசக்கர வாகன ஓட்டிகள், கார்கள், லாரிகள் உள்ளிட்டோருக்கு அந்த வாகனங்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல்களை நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாகனங்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல்களை நிரப்பி வருகின்றனர். மேலும் இந்த போர் காரணமாக பெட்ரோல் தட்டுப்பாடு மற்றும் ஒரு லிட்டருக்கு 300 முதல் 500 வரை விலை உயர்வு ஏற்படும் என வதந்தி பரவிய நிலையில் தங்களது வாகனங்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல்களை நிரப்பி வருவதாக இந்த வாகன ஓட்டிகள் தெரிவித்து வருகின்றனர். இருந்த பொழுதிலும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களிடம் கேட்டபொழுது தற்பொழுது வரை எந்த ஒரு தட்டுப்பாடும் ஏற்படவில்லை. இந்த வதந்தியின் காரணமாக பெட்ரோல் பங்குகளுக்கு ஏராளமான வாகன ஓட்டிகள் படையெடுத்து வருவதாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். நேற்றைய தினம் இதேபோல் சிலிண்டர் சமையல் எரிவாயு, வீட்டு உபயோக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என ஒரு வதந்தி பரவிய நிலையில் புதுச்சேரி அரசு சார்பில் அப்படி எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை. வழக்கமாக வீட்டு உபயோக சிலிண்டர் தொடர்ச்சியாக வழங்கப்படும் என அரசு சார்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அந்த வகையில் இந்த பெட்ரோல் டீசல் இந்த வதந்தியை முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசு சார்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டால் மட்டுமே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி எழில். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.